ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குயிலின் அவங்க வந்து மெர்லினோட ஃப்ரெண்டு, 2 பேருமே ஸ்டாஃப் நர்ஸ் தான். இன்னைக்கு வந்து அவங்க வந்து 3 days கிளாஸ் ஆகுது. 2 days வந்து வீடியோ போட முடியல நம்மளால. இன்னைக்கு வந்து 3 days ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்க என்னப்பா பேசிக் கத்துக்கிட்டீங்க, பேலன்ஸ் கத்துக்கிட்டீங்க. பேசிக் என்னென்ன சொல்லி கொடுத்தோம்? பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் இது பிரேக் சொல்லி கொடுத்தீங்க. இது வந்து டிம் அண்ட் பிரைட். இந்த சுவிட்ச் வந்து அதுக்கு எந்த விரல் யூஸ் பண்ணணும்? இந்த விரல் டிம் அண்ட் பிரைட். இது லெஃப்ட் இண்டிகேட்டர், இது ரைட் இண்டிகேட்டர். இது ஆன். எப்படி இது பண்ணா ஆஃப் ஆகும்? இது லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர். இது வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர் தேவை இல்லாட்டினா லாங் பிரஸ் பண்ணிக்கணும். ஓகே. இது வந்து ஆன். இது வந்து இப்ப நம்ம டிம் அண்ட் பிரைட்டுக்கு வந்து லைட் வேணும்னா இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு நம்ம தேவையானது ஏத்தாப்புல ஒரு வண்டி நைட் டைம்ல வந்து நமக்கு டிம்மா வேணா டிம்மா வச்சுக்கலாம், பிரைட்டா வேணா வச்சுக்கலாம். சூப்பர். அப்புறம் இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட். இது வந்து நம்ம இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு இது நம்ம செல்ஃப் ஸ்டார்ட். இது கொடுத்தோம்னாதான் லேசா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம கொடுக்கணும். எங்கிட்ட கொடுத்தா கூடும், எந்த சைடு கொடுத்தா குறையும்? ஒரு பிஞ்சுக்கு இப்படி கூட்டணும்னா கூடும், இதுக்கு கொடுத்தோம்னா இப்படி குறையும். ஸ்பீடா மீட்டர். இது வந்து ஸ்பீடா மீட்டர். இது வந்து பெட்ரோல் ஃபுல் டேங்கா இருக்கிறது. சப்போஸ் பெட்ரோல் இல்லாத வந்து எமர்ஜென்சி இது காமிக்கும். இது வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டோம்னா லெஃப்ட் லைட் காமிக்கும். ரைட் இண்டிகேட்டர் போட்டோம்னா இந்த ரைட் சைடு வந்து கிரீன் லைட் எரியும். ஓகே. இது வந்து ரெட் லைட். இது வந்து ஓகேவா? இது ஆன் ஆஃப் எப்படி போடுவீங்க? இது வந்து ஆன் மேம். இது கிளாக் டிவைஸ் படி ஆன், ஆன்டி கிளாக் டிவைஸ் படி ஆஃப். அந்த மாதிரி சொல்லுங்க. லாக் சைடு லாக் எப்படி போடுவீங்க? சைடு லாக் வந்து பிரேக்க பிடிச்சிட்டு இது இறங்கணும். இப்போ வண்டில இருந்து நம்ம இது பண்ணுவோம். லெஃப்ட் சைடு பிரேக் வந்து பிடிக்கணும், சைடுல ஸ்டாண்ட் போட்டுக்கணும். சைடு லாக் எப்படி பண்ணுவீங்க? சைடு லாக் வண்டி இப்படி சைடுக்கு வந்து லாங் பிரஸ் பண்ணிட்டு ஒரே அவ்வளவுதான். வெரி குட், சூப்பர். இப்ப இந்த சைடு வந்து ஸ்டாண்ட் எப்படி போடுவீங்க, ஸ்டாண்ட் எப்படி எடுப்பீங்க? இங்கிட்டு காட்டுங்க. சைடு ஸ்டாண்ட் எப்படி போடுவீங்க, சைடு ஸ்டாண்ட் எப்படி எடுப்பீங்க? ஸ்டாண்ட் எப்படி போடுவீங்க? வலது கால் தான் நான் யூஸ் பண்ண சொன்னேன், இடது கால் நான் சொல்லவே இல்லை. எடுங்க, போடுங்க. அவ்வளவுதான், போடணும் எடுக்கணும். ஓகேவா? ஆமா, வலது கால்ல தான் போடணும், வலது கால்ல தான் எடுக்கணும். கிக் ஸ்டார்ட் எது சொன்னோம்? கிக் ஸ்டார்ட் இது ஓகே. மெயின் ஸ்டாண்ட் எது சொன்னோம்? பின்னாடி இருக்குது மெயின் ஸ்டாண்ட். பெட்ரோல் எதுல போடணும்னு சொன்னோம்? காட்ட மட்டும் செய்யுங்க. பெட்ரோல் இதுல போடணும். இந்த லாங் இந்த இருக்கு, அதுக்கு கீ வந்து இந்த இருக்கு. ஓபன் பண்ணிட்டு இரு. இது வந்து டிக்கி, இது வந்து பெட்ரோல் போடுறது. ஓகேங்களா? சீட்டை வந்து இப்படி தூக்கி போட்டீங்கன்னா அழகா லாக் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப சாவியை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இப்ப வந்து சைடு மிரரை பத்தி நீங்க சொல்லவே இல்ல. லெஃப்ட் வந்து பாக்குறதுக்கு சைடு மிரர். ஓகே. இப்ப வண்டியில எப்படி ஏறணும் இறங்கணும்? வண்டியில வந்து இப்ப வந்து லெஃப்ட் பிரேக்க பிடிச்சிட்டு தான் நம்ம எப்பவுமே ஏறணும். நம்மளுடைய லெஃப்ட் சைடு ஏறணுமா அல்லது ரைட் சைடு ஏறணுமா? லெஃப்ட் சைடு வந்து ஏறணும். லெஃப்ட்ல தான் ஏறணும், லெஃப்ட்ல தான் இறங்கணும். அதே மாதிரி பிரேக்க பிடிச்சுதான் ஏறணும், பிரேக்க பிடிச்சுதான் இறங்கணும். அதே மாதிரி வண்டியை ஆஃப் பண்ணிட்டு தான் இறங்கணும். பிரேக்க பிடிச்சு நம்ம கீழே இறங்கணும். சரிங்களா? வண்டியை ஆஃப் பண்ணாம எக்காரணத்தை கொண்டும் நம்ம வண்டியை விட்டு கீழே இறங்க கூடாது. ஓகேங்களா? இப்ப பேசிக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே.